வணக்கம், என் பேர் டாக்டர் சுசித்ரா. இன்றைக்கி கமெண்ட் செக்ஷனில் வந்திருக்க சில கேள்விகளுக்கு பதில் சொல்லிகிட்ருக்கேன். எங்கள் 13 வயசு பையனுக்கு ரவுண்டாக வழுக்க விழுந்திருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. நீங்கள் முதல்ல போய் டெர்மட்டாலஜிஸ்ட்டை கட்டாயம் பாருங்கள். ஸ்கின் டாக்டர், தோல் டாக்டர் தான் தலையையும் பார்ப்பாங்க. இது வழுக்க மாதிரி தெரியல நீங்கள் சொல்கிறது. இது ரிங்வேர்ம் மாதிரி இருக்குது. ரிங்வேர்ம்னா டீனியா கேபிட்டஸ்ன்னு சொல்லுவாங்க. அதாவது அது ஒரு டைப் ஆஃப் ஃபங்கல் இன்ஃபெக்ஷன். அது ஒரு கிருமி தான். அது ரவுண்டாக தலையில் முடி கொட்டின மாதிரி இருக்கும். அதனால அது வழுக்க கிடையாது. அதனால் நீங்கள் டாக்டர் போய் பாருங்கள். மருந்து கொடுத்தா சரியாயிடும். சிவியர் டெயில் போன் பெயின் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. நீங்கள் ஏற்கனவே டாக்டரை பார்த்து காக்ஸால்ஜியான்னு டயக்னோஸ் பண்ணியிருக்காங்கன்னு நினைக்கிறேன். வேறு என்ன பண்ணலான்னா, டோனட் குஷன் இருக்குது. அதாவது ஒரு குஷன் மாதிரி இருக்கும், நடுவில் ஒரு ஓட்டை இருக்கும். அந்த டெயில் போன் இருக்குல்ல, அது போய் கீழே தொடாமல் இருக்க உட்காரும்போது. ஸோ அந்த டெயில் போன் குஷன் உங்களுக்கு ரொம்ப நாளாக இருக்குது, மற்றதான் நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா இதை மட்டும் ட்ரை பண்ணி பாருங்கள். அந்த டோனட் குஷன் இல்லாமல் உட்காரவே உட்காராதீங்க எங்கேயுமே. ஸோ குஷன் இல்லாமல் உட்காரக்கூடாது. முடிஞ்சளவு அந்த டோனட் குஷன் வச்சு தான் உட்காரணும். வெறுமனையே எங்கேயுமே உட்காராதீங்க. அந்த டெயில் போன் அது ரெஸ்ட் கொடுத்தா தான் ஆறும். அது உட்காரும் போதெல்லாம் அது ஸ்ட்ரெயின் ஆகிடும். அதனால தான் அது ஆற மாட்டேங்குது அந்த புண்ணு இல்லை, அந்த இன்ஜுரி. ஸோ நிற்கலாம், நடக்கலாம், படுத்துக்கலாம். ஆனால் உட்கார்றது மட்டும் குஷன் இல்லாமல் உட்காரக்கூடாது. மீத்தோட்ரெக்சேட் ரொம்ப நாளாக போட்டுட்ருக்கேன். வீக்லி 20 mg ஓகேவான்னு கேட்டிருக்காங்க. எஸ், ரொமட்டாய்டு ஆர்த்ரைட்டிஸ் பேஷண்ட்ஸ்க்கு மீத்தோட்ரெக்சேட் தான் என்னோடய ஃபேவரட் ட்ரக் ஆக்சுவலாக. ஏன்னா அது ரொம்ப நல்ல எஃபெக்டிவ் மாத்திரை. ரொம்ப வருஷமாக இருக்குது. அது சில பேருக்கு கேட்காது, அதனால தான் அடுத்தடுத்த மாத்திரை வந்திருக்கு. ஸோ உங்களுக்கு கேட்டதுன்னா, நிறைய பேருக்கு கேட்கும். ஸோ உங்களுக்கு கேட்டதுன்னா அது ரொம்ப நல்ல மாத்திரை. அதுக்கு லிவர் சைடு எஃபெக்ட்ஸ் வராமல் இருக்கிறதுக்கு ஃபோலிக் ஆசிட்னு ஒரு மாத்திரையோடு சேர்த்து தான் கொடுப்பாங்க. அதாவது மீத்தோட்ரெக்சேட் போடுற அன்னைக்கு இல்லை, மற்ற நாளில் ஒரு 4 days போடுங்க வாரத்தில், அந்த மாதிரி சொல்லி ஃபோலிக் ஆசிட் கொடுப்பாங்க. அது போட்டிங்கன்னா சைடு எஃபெக்ட்ஸ் அவ்வளோவா வராது. அப்படியே ஏதாவது லைட்டாக வந்தால் கூட டோசேஜ் குறைச்சா சரியாயிடும். அண்ட் அதுக்காக தான் நாங்கள் ஃபியூ மந்த்ஸ்க்கு ஒரு தடவை சிபிசி, கம்ப்ளீட் பிளட் கவுண்ட், லிவர் ஃபங்க்ஷன் டெஸ்ட், அதுக்கப்புறம் யூரியா கிரியாட்டின் இதெல்லாம் பண்ண சொல்லுவோம். ஸோ ஆக்சுவலாக 3 மாதத்துக்கு ஒரு தடவை பண்ணால் பெட்டர். பட் ரொம்ப நாளாக போட்டுட்ருக்கீங்கன்னா ஒரு 6 மாதத்துக்கு ஒரு தடவையாவது இந்த சொன்ன டெஸ்ட்லாம் பண்ணிக்கணும். ஏன்னா இது ஏதாவது சைடு எஃபெக்ட் இருந்தால் ஏர்லியாக காமிச்சிடும். பட் நான் பார்த்த வரைக்கும் ரொம்ப நிறைய பேருக்கு மீத்தோட்ரெக்சேட் நல்லா வேலை செஞ்சுருக்கு. சைடு எஃபெக்ட்ஸை விட வேலை செய்யாமல் நாங்கள் அடுத்த மாத்திரை மாற்ற வேண்டியதான் வந்திருக்கு முக்கால்வாசி தடவை. வணக்கம்.